Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் பேசினார். திமுக ஆட்சி 50 மாதங்கள் கடந்தும் 525 வாக்குறுதிகளில் 10% மட்டுமே நிறைவேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாகவும், குறிப்பாக டாஸ்மாக் மூலம் 10 ரூபாய் பாலாஜி என்ற பெயரில் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலித்து நாளுக்கு 15 கோடி, வருடத்திற்கு 5400 கோடி ரூபாய் மோசடி செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் ராமநாதபுரத்தில் 49 கோடி ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் திட்டமிடப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் அதை 17 கோடி ரூபாயில் கட்டி கடைகளை தங்களுக்கே எடுத்துவிட்டதாகவும் புகார் வைத்தார். இஸ்லாமியர்கள் அதிகம் வகிக்கும் இந்த பகுதியில் சிறுபான்மையை பாதுகாக்கும் கட்சி அதிமுக தான் என்றும், மதச்சண்டை, ஜாதி சண்டை இல்லாத ஆட்சியை வழங்கியது அதிமுக எனவும் கூறினார். ஆண், பெண் இரண்டே சாதிகள் என்ற அவர் அதிமுக மதம், சாதி என்ற பேதமில்லாத கட்சி என குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் ரமலான் நோன்புக்காக இலவச அரிசி, ஹஜ் மானியம் 12 கோடி ரூபாய், ஹஜ் இல்லம் கட்ட 15 கோடி ரூபாய், உலமாக்களுக்கு ஓய்வூதிய உயர்வு, இருசக்கர வாகன மானியம், வக்ஃப் வாரிய நிதி உள்ளிட்ட பல நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன என தெரிவித்தார். இந்த மண்ணின் மைந்தர் அப்துல் கலாமை அதிமுக ஆதரித்து வெற்றி பெற வைத்ததாகவும், திமுக அவர் மீது எதிர்ப்பு காட்டியதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார்.